எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் தொடங்கலாம். இறைவழி தியானத்தின் முதல் நிலையை நாம் அடைந்து கொள்வோம். சில நிமிடங்கள் இறை தியானத்தின் முதல் நிலையை அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், அதிட்டானாவில் நிலை பெறுதல், மூச்சின் மீது கவனம். கண்களை மூடியிருத்தல், அதனுடன் இருக்க வேண்டிய உணர்வு, அதிட்டானாவுடன் இருக்க வேண்டிய உணர்வு, மூச்சை கவனித்தலுடன் இருக்க வேண்டிய உணர்வு. உணர்வு என்பது எப்போதுமே இறைவனை சார்ந்தது. உணர்வு என்ற வார்த்தையே இறைவனை முன்னோக்கக்கூடிய ஒரு தன்மை என்பதே அர்த்தமாகும். கண்களை மூடியிருப்பதோடு உணர்வை கொள்ளுங்கள் என்பதன் பொருள், இறை செய்திகள் இறங்கும் புனித இல்லமாம் உள்ளத்தின் பக்கம் என்னுடைய அகத்தை நோக்கி திரும்புகின்றேன் என்ற அந்த உணர்வாகும். அதிட்டானாவோடு இருக்க வேண்டிய உணர்வு என்பது என் இறைவனோடு நான் இருக்க உடலின் ஆதரவை தேடுகின்றேன் என்பது அந்த உணர்வாகும். மூச்சை கவனித்தலின் பின்னால் இருக்கக்கூடிய உணர்வு என்பது இறைவன் என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான், அவன் எனக்கு உயிரை படைத்து அளித்துக் கொண்டிருக்கின்றான், அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வாகும். உணர்வு என்பதே இறை தொடர்பு என்பதை புரிவோம். சில நிமிடங்கள் இறை தியானத்தின் முதல் நிலையில் நிலைத்திருக்கும்.
பெண்களை தெரிந்து கொள்வோம். சில புரிதல்களுக்கு பின் நாம் ஆதிமூல தவம் செய்ய இருக்கின்றோம். ஆதிமூல தவம் என்பது எதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் தூய்மை அடைந்து சமநிலைத்தன்மையை அடைந்த பின்னர் அது இன்னும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய மனம் சமநிலைத்தன்மையை அடைந்த நிலையில் சில நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றன. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச கதை தெரியும் தானே உங்களுக்கு. என்ன பண்ணாங்க, ஒரு மலையை, அது என்ன மலை, மந்தார மலையா மத்தார மலை, அது ஒரு மலை, இந்த மலையை மத்து மாதிரி ஆக்கி வாசுகின்ற பாம்பை கயிறா திரிச்சு அந்த பார்க்கடலை கடைஞ்சாங்க. கடைஞ்சபோது என்னாச்சு, ஆழகால விஷம் வந்துச்சு. ஆழகால விஷம் வந்து எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய விஷம். தேவர்கள்லாம் பயந்து ஓடினாங்க. யாரை நோக்கி ஓடினாங்க? இறைவனை நோக்கி ஓடினாங்க. இறைவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார். அவர் எதுவும் செய்யாது, அது கழுத்தை பிடிச்சிட்டாங்க, கழுத்தை நின்றுச்சுன்றதெல்லாம் கதை. அந்த விஷயத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டார். இப்போ தியானம் செய்யும்போது நம்ம மனசுல இருந்து நிறைய விஷம்தான் வெளியே வரும். அந்த விஷம் வெளியே வரும்போது நமக்கு ஒரு பதட்டம், ஒரு ஆன்சைட்டி, இன்னும் பல விரும்பத்தகாத மனநிலைகள் நமக்கு இருக்கும். தியானம் எதுக்கு பண்றோம், நிம்மதியா இருக்கலாமே அப்படின்லாம் கூட தோணும். ஆனால் அது நிச்சயமாக கடக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆன்மீக வழி. நீங்கள் எந்த ஒரு ஆன்மீக வழியில் சென்றாலும் ஆழகால விஷம் எனும் அந்த கசப்பான அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்கத்தான் செய்கிறது. நம்ம சேர்த்துக்கிட்டது தான் எல்லாமே. நம்ம மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் எல்லாமே. இப்போ அந்த ஆழகால விஷயத்த போக்கி காப்பாற்றணும்னு தேவர்கள் இறைவன்கிட்ட வேண்டினாங்க. இறைவன் அவர் காப்பாற்றினாங்க. திரும்பவும் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பயணத்தை தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்தது, இந்த கதை புராணங்கள்ல தெரியும். அதுக்கப்புறம் காமதேனு வந்தது. காமதேனு என்னது, இறை அம்சம் கொண்ட ஒரு பசு. அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஒரு வெள்ளை குதிரை வந்தது. அந்த வெள்ளை குதிரைக்கு பேர் என்னது, உச்சை சிரவஸ்ன்னு சொல்லுவாங்க. வெள்ளை குதிரை எதை குறிக்கிறது, வேகத்தை குறிக்கிறது, செயல் வேகத்தை குறிக்கிறது, செயல் திறனை குறிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஐராவதம் வந்தது, வெள்ளை யானை. ஐராவதம் என்பது ஞானங்களை குறிப்பது. ஞானம், யானை என்பதே ஞானங்களை குறிப்பது. அதுவும் வெள்ளை யானைனா உயர்ந்த ஞானம். அப்போ செயல்திறனை நீங்கள் கிடைக்க பெற்று விட்டீர்கள், உயர்ந்த ஞானமும் உங்களுக்கு கிடைக்க பெற்றாகி. அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஐராவதத்துக்கு அப்புறம் கற்பக விருட்சம் வந்தது. கற்பக விருட்சம் என்னது, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்போ யாருக்கு செயல்திறன் வந்து விட்டதோ, ஞானம் வந்து விட்டதோ, அவர்கள் விரும்பியதெல்லாம் இந்த உலகில் கிடைக்கும். ஏன்னா ஞானங்கள் அடைந்து விட்ட பிறகு அவங்க தீமைகளை விரும்ப மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க எதையுமே விரும்ப மாட்டாங்க. அவங்க இறை பொறுத்ததை மட்டும்தான் விரும்பும். அப்போ கற்பக விருட்சம் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அப்சர ஸ்திரீகள் வந்தாங்க, அது ஒரு தனி கான்செப்ட். அதுக்கப்புறம் அகலிகை வந்தாங்க. இந்த மாதிரி நன்மைகள் பெருகி கொண்டே இருக்கும். இப்போ தியானத்துல நாம வந்து ஒரு எல்லையை கடந்து வந்திருக்கின்றோம். அது வந்து பார்க்கடலை கடைவது போன்ற ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டோம். இந்த ஃபார்ம் 3 நிறைய பேர்னால பண்ண முடியாத காரணம் என்னன்னா, அது ஒரு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகளுடைய வெளியேற்றம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கசப்பான அனுபவங்களை தருது. அந்த விஷயத்தையே புரிஞ்சிக்க விட மாட்டேங்குது. அது விஷம் மாதிரி தான். அதை மீறி நம்ம தியானத்தை மேற்கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருந்த நிலையில் இப்போ ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள்லாம் வெளியே வரும். ஆதிமூல தவம் இங்கே நமக்கு தேவையாக இருக்கு. இறைவனை நோக்கி நாம் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓவர் டு த ஆல்மைட்டி, அது வந்து சரணடைதல். அதனால ஆதிமூல தவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இது இது வந்து எதுக்காக இந்த நேரத்துல இறைவன் நமக்கு கைட் பண்றாங்கிறது இப்ப நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அது புரியும். அதனால இப்போ எந்த விதமான குழப்பங்களும் இல்லாம தெளிவாக ஆதிமூல தவத்தை பற்றிய உணர்வோடு நாம் அதை செய்ய வேண்டும். நம்ம ஆதிமூல தவம் தொடங்கலாம்.
எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எந்த விதமான வழிமுறைகளும் இல்ல. அகிலங்களின் அரசன், படைப்பாளன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நேருக்கு நேராக அவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அவன் முன்னால் நாம் அவனை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருத்தல் தான் அது. தியானம் கூட இல்லை. அது அமர்ந்திருத்தல். அவ்வளவு. இந்த உணர்வில் நீங்கள் தவம் செய்யுங்கள். இந்த உணர்வில் நிலைத்திருத்தலே தவம். ஆதிமூல தவம் தொடங்கும். உங்கள் மனதில், உடலில் எது நிகழ்ந்தாலும் அதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையில் நீங்கள் தவம் புரிய வேண்டும். உங்கள் இயல்பு நிலையில் உணர்வு மாறாமல் தவம் புரிய வேண்டும்.
தியானத்தை நிறைவு செய்து கொள்ளும். கண்களை திறந்து கொள்ளும். ஆதிமூல தவம் செய்கிறத பொறுத்த வரைக்கும், இது வந்து நீங்க தனியா செய்யும்போது நெறைய டைம் கன்சியூம் பண்ணும். அத வந்து உணர்வோட நீங்க செய்யும்போது, எவ்வளோ நேரம் உங்களால உட்காரணும்னு தோணுதோ, அந்த மாரி உட்காந்துக்கலாம். அடிக்ட் அவசியம் கிடையாது. மொமெண்ட்ஸ் இருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல நம்ம இடையில சும்மா 2 மினிட்ஸ் கண்ண திறந்து இருக்கணும்னு தோணும். கண்ண திறந்து உட்காந்துட்டு, திருப்பியும் கண்ண மூடிக்கணும். இப்போ உங்களுக்கு தூக்கமே வந்தாலும், எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் வந்தாலும், உடல்ல உணர்ச்சிகள் வந்தாலும், எல்லாத்தையுமே இறைவன் பார்க்கிறான்ற அந்த நிலைப்பாடு தான் ஆதிமூலத்தவம். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. என்ன வேணா வரட்டும். ஆனா எல்லாத்தையும் இறைவன் பார்க்கிறான்ற தன்மையில் நம்ம இருக்கும்போது, அதுதான் ஆதிமூல தவத்தினுடைய முழுமை. அதுல வந்து நீங்க உணர்வோட இருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில அனௌன்ஸ்மென்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 1 21 நாள் விபாஷனா தியான வகுப்பு, ஒரு பயிற்சி வகுப்பை நாம் தொடங்குறோம். புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக. ஸோ இந்த டிஎம்எஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்க எல்லாருக்குமே அந்த கோர்ஸுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கப்படும். உங்களுடைய அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லே அந்த கோர்ஸோட என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அந்த 21 வகுப்புகளுமே நம்ம வந்து ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து தியரியை நம்ம கற்றுக்க போகிறோம். ப்ராக்டிஸ்க்குன்னு நம்ம அந்த அந்த 1 ஹவர் வகுப்பு நேரத்திலேயே ப்ராக்டிஸ்க்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம். ஸோ அடுத்த மாதம் நம்மளுடைய இந்த மாதிரியான ரெகுலர் கிளாஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ் செஷன் இருக்காது. நீங்க முன்னாடி படிச்சீங்க இல்லையா? அந்த டீச்சிங்கை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அண்ட் இந்த கோர்ஸ் வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு. 21 நாள் நம்ம முன்னாடி 10 டேஸ், 5 டேஸ், 12 டேஸ்லாம் வச்சிருந்தோம். இப்ப நெறைய அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேர்த்து நம்ம 21 நாள் வகுப்பா தொடங்குறோம். இந்த வகுப்பு உங்க எல்லாருக்குமே அந்த என்ட்ரி கொடுக்கப்படும். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனா, ஆதிமூல தவம் என்பது உங்களுடைய பிராக்டிஸ்ல இருக்கும். அது ரிவிஷன், இது கரண்ட் பிராக்டிஸ். நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பட் அந்த 21 நாள் வகுப்புன்றது வந்து உங்களுக்கு இன்னும் வேற மாரி புரியும். இப்போ ஆதிமூல தவம் வரைக்குமான புரிதல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால, அந்த பேசிக் டீச்சிங்ஸ் நம்ம எடுத்துக்கும்போது, இன்னும் ஆழமான புரிதல் தியானத்த பத்தி, மனச பத்தி, வாழ்க்கைய பத்தி, ஆன்மீகத்த பத்தி, இறைவன பத்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், குடும்பத்தினர்களுக்கும் இந்த வகுப்ப நீங்க பரிந்துரைக்கணும். அ அதேபோல எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம நேரடியா சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான வகுப்புகள் நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஏன்னா நேரடியா நீங்க வரும்போது நெறைய விஷயங்கள் அங்க பகிர்ந்துக்க முடியும். உங்களோட தியானம் எந்த அளவுக்கு சரியான தன்மையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சோதித்துக் கொள்ள முடியும். ஸோ அந்த வகுப்புகள் நேரடியா நடத்தப்படும்போது, நீங்க வந்து வாங்க சென்னைக்கு. மற்ற ஊர்கள நடத்துறதுக்கான பிளான்ஸ் இப்போதைக்கு இல்ல. பட் சென்னையில மாசம் 1 நாள் வந்து இந்த டிஎம்எஸ்ல இருக்கிறவங்களுக்காக ஒரு நேரடி தியான வகுப்பு. அதுக்கு நீங்க வரணும். ஸோ அந்த 21 நாள் கோர்ஸ் பத்தின ப்ராப்பர் அனௌன்ஸ்மென்ட் வரும். ஜூன்ல இருந்து அதில ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான். இதே தான் பட் டீச்சிங். சரி. தேங்க் யூ வெரி மச். இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்தோம். நாளைய தியான வகுப்பில் சந்திப்போம்.